இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா சித்ரா பௌர்ணமி கிரிவலம் சுற்ற திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன். இந்த தடவை தாங்க ஃபஸ்ட்டு டைம் நான் வரேன். சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி கிரிவலம் அந்த வருடம் ஃபுல்லாக சாமியை தரிசனம் பண்ணுறேன் மாரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்திருந்தேன் இன்றைக்கி. ரொம்ப ரஷ்ஷுங்க. இந்தமாரி கூட்டத்தை என் வாழ்நாளில் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. இது தாங்க ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தை சுற்றி தான் நம்ம கிரிவலம் ராஜகோபுரத்துகிட்டே முடியும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லைங்க, 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றி வரணும். மொதல் டைம் நீங்கள் வரீங்கன்னா வேனில் பஸ்ஸில் வரீங்கன்னா அவத்துக்கிட்ட ஆட்டோ நிற்கணும். ஆட்டோவில் கோயில்கிட்ட வந்துடுவாங்க. ஏன்னா ரொம்ப காலை வலிக்கும். நான் வேனில் வந்தோடனே ஃபஸ்ட்டு டைமுன்னு நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். 3 கிலோமீட்டர் நடந்து வந்தோடனே ரொம்ப டயர்டாக போயிடுச்சு. கால் வலி அங்கேயே எடுத்துக்கிச்சு. என் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆட்டோவில் வாங்க, வந்தோடனே அப்புறமேட்டு கிரிவலம் சுற்ற ஆரம்பிக்கலாம். கிரிவலம் சுற்றினா 12 லிங்கத்தை தான் நம்ம சுற்ற போகிறோம். 12 லிங்கத்தில் ஒரு 8 லிங்கம் முக்கியமான லிங்கம் நான் ஞாபகப்படுத்தி வச்சுருக்கேன். என்னென்ன லிங்கம்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம். இது 8 லிங்கமும் முக்கியமான லிங்கம். இது பேர் அஷ்டலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஞாபகப்படுத்தி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் வரேன். வேன்லேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதனால் கால் மசாஜ் பண்ணுறதுன்னு ஒன்று சொன்னாங்க. சரி அதே ட்ரை பண்ணுமேன்னு பண்ணேன். பரவாயில்லைங்க. இப்போ கால் வலி சரி, கால் வலி தான் இப்போ பரவாயில்ல. ஏஞ்சி நடக்கலான்னு பார்த்தா மழை வந்துடுச்சு. அரை மணி நேரத்தில் கொட்டி தீர்த்துருச்சு மழை. வாயுலிங்கத்தை கிராஸ் பண்ணால் மழை போயிடுச்சு. அப்புறம் இப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். 10:30 ஆரம்பிச்சது, விடிஞ்சே போச்சுங்க. இன்னுமே ராஜகோபுரத்துக்கிட்ட சேரல. நம்ம நடந்துருக்கலாம். கண்டது கண்ணே பொறுக்கி தின்னுட்டு உக்காந்துட்டு அப்படின்னு வந்ததால தான் வர முடியல. ரொம்ப கால் வலி எடுத்துக்கிச்சு. எப்படி இருந்தானா எப்படி ஆகிட்டேங்க, கதையாயிடுச்சு. கால்லாம் ரொம்ப நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு வழியாக ராஜகோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி. கோயில் உள்ளலாம் போக முடியலங்க. கிரிவலம் மட்டும்தான் சுற்ற முடிஞ்சது. அடுத்த தடவை வந்தால் கோயில் உள்ளார போகிற மாதிரி வரணும். கடவுள்கிட்ட ஒன்று தான் வேண்டிக்கிறேன். என் பசங்களுக்கு நல்ல ஆயிலையும் நல்ல படிப்பையும் என் வீட்டுக்காருக்கு நல்ல ஆயிலையும் அதை மட்டும் கொடுத்தா போதும். இருக்கிறத நிலச்சிருந்தா போதும் தான் எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் வேண்டுவேன். நம்ம என்ன தான் வேண்டுனாலும் கடவுளுக்கு கொடுக்கறது தான் கொடுப்பாரு. கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன தரணும் தர வேண்டாம் அப்படின்ட்டு. கோயிலுக்கு போனதால் ஒன்று உருப்படியாக வாங்கிட்டு வந்தாங்க. சாமி ஃபோட்டோ. எப்போல்லாம் சாமி படத்தை பார்க்குறனோ அப்போல்லாம் கிரிவலத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ற ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு. எந்த கோயிலுக்கு போனால் மறக்காமல் நான் சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துடுவேன். பாருங்க, ரொம்ப நாள் ஆசை என் பொண்ணுக்கு. எங்கே பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனால் ரேட்டு தான் 500 300 சொன்னாங்க. வாங்கலை. இந்த தடவை கம்மியாக இருந்ததுன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். என் பையன் எவ்வளோ சந்தோஷப்படுறேன். என் பொண்ணு பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவாள். யாரெல்லாம் கிரிவலம் வந்திருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள்.